ஸ்டோரி டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? ஜெயலர் 2 படத்தோட அப்டேட் பத்தி சொல்லுங்க. அந்த படத்தோட ஷூட்டிங் எங்க நடக்குதுன்னு திருநெல்வேலியில இருந்து கண்ணன் கேட்டிருக்காங்க. ஜெயலர் 2 படத்தினுடைய படப்பிடிப்பு இப்ப சென்னையில் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த படப்பிடிப்பு முடிந்ததுக்கு பின்னால அவங்க கேரளா செல்ல இருக்கிறார்கள். பிளாக் பஸ்டர் டைரக்டரான சிறுத்தை சிவாவோட அடுத்த காவியத்தை எப்போ எதிர்பார்க்கலாம், அதுல கதாநாயகர் மற்றும் தயாரிப்பாளர் யாருன்னு திருநின்ற ஊர்ல இருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. சிறுத்தை சிவா தன்னுடைய அடுத்த படத்துக்கான கதையை இப்போ எழுதிட்டு இருக்காரு. அந்த படத்துல யார் கதாநாயகன் நடிக்க போகிறார்கள், யார் அந்த படத்தை தயாரிக்க போகிறார்கள் என்பதெல்லாம் இன்னும் முடிவாகல. ஃபஹத் ஃபாசில் சார் இப்போ தமிழ் சினிமால வில்லனா நடிக்கிறாங்களான்னு பொள்ளாச்சில இருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. இப்போதைக்கு தமிழ் படம் எதிலும் ஃபஹத் ஃபாசில் வில்லனா நடிப்பதாக தெரியல. காலத்தை வென்றவர் வரிசையில எம்ஜிஆர் சார் முதல் இடத்துல இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு சென்னையில இருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. காலத்தை வென்றவர் வரிசையில் எம்ஜிஆர் முதலிடம் பிடித்தார் என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் உண்மையிலேயே காலத்தை வென்றவராக அவர் இருந்ததுதான். டைரக்டர் மகேந்திரன் சார் எத்தனை படத்துல வசனம் எழுதியிருக்காருன்னு கடலாடில இருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. மகேந்திரன் இயக்கிய படங்களையும் சேர்த்து 37 திரைப்படங்களுக்கு திரைக்கதை வசனம் எழுதியிருக்கிறார் மகேந்திரன். சசிகுமார் சார் அடுத்ததா என்ன படத்துல நடிச்சிட்டு இருக்காங்கன்னு கோவையில இருந்து மது கேட்டிருக்காங்க. எனக்கு தெரிந்து அநேகமாக சசிகுமார் அடுத்து இயக்குகின்ற முயற்சியில் தான் ஈடுபடுவார் அப்படின்னு நினைக்கிறேன். குற்றப்பரம்பரையை வெப்சீரிஸாக எடுக்கணும் என்பதுதான் அவருடைய திட்டம். அதற்கான முழு மூச்சில் தான் இப்போ சசிகுமார் இருப்பதாக தகவல். லோகேஷ் கனகராஜ் சார் அடுத்ததா ஹீரோவா நடிக்க போறாங்கன்னு சொல்றாங்க. அவருக்கு இந்த ஹீரோ ரோல் செட் ஆகுமான்னு திருச்சியில இருந்து கமல் கேட்டிருக்காங்க. லோகேஷ் கனகராஜ் அடுத்து ஒரு படத்திலே கதாநாயகனாக நடிக்க இருக்கிறார் அப்படின்றது உண்மையான தகவல் தான். சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தான் அந்த படத்தை தயாரிக்கிறது. அருண் மாதேஸ்வரன் தான் அந்த படத்தை இயக்குகிறார். பிக் பாஸ் 9ல யார் யார் கலந்துக்க போறாங்கன்னு உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கான்னு மதுரையில இருந்து மீனா கேட்டிருக்காங்க. பிக் பாஸ் சீசன் 9 தொகுத்து வழங்க போகிற விஜய் சேதுபதி அந்த நிகழ்ச்சியில யார் யாரெல்லாம் கலந்து கொள்ள போகிறார்கள் அப்படின்றத பற்றி இன்னும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகல. நடிகை சுந்தரம்பாலோட கொடுமுடி கேபிஎஸ் தியேட்டரை டெமாலிஷ் பண்ணதா சொல்றாங்களே, அது உண்மையா? எம்ஜிஆர் சார் மற்றும் ஜெயலலிதா அவங்க தான் அந்த தியேட்டரை ஆரம்பிச்சு வச்சாங்க. ஸோ அதை பத்தி சொல்ல முடியுமான்னு திருநெல்வேலியில இருந்து கண்ணன் கேட்டிருக்காங்க. 1968ஆம் ஆண்டில் தான் கேபிஎஸ் தியேட்டர் என்ற பெயரிலே கொடுமுடியில கேபி சுந்தராம்பாள் அம்மையார் ஒரு தியேட்டரை கட்டத் தொடங்கினாங்க. 1969 அதற்கான தொடக்க விழா நடைபெற்றது. தியேட்டருடைய திறப்பு விழாவுக்கு நீங்கள் தான் தலைமை தாங்க வேண்டும் என்று அப்போது முதல்வராக இருந்த கலைஞரை அழைத்த கேபி சுந்தராம்பாள் அடுத்து எம்ஜிஆரை சந்தித்து, ராமச்சந்திரா தியேட்டர் திறப்பு அழைத்திருக்கிறேன், நீ கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னபோது, அம்மா நீங்கள் எந்த தேதியில் சொன்னாலும் நான் வர தயாராக இருக்கிறேன் என்று அந்த அம்மையாருக்கு பதில் சொன்னார் எம்ஜிஆர். எம்ஜிஆர் முன்னிலையில் குத்துவிளக்கேற்று ஜெயலலிதா அந்த விழாவை தொடங்கி வைக்க தலைமையேற்ற கலைஞர் அந்த திரையரங்கை திறந்து வைத்தார். 56 ஆண்டுகளுக்கு பின்னாலே இப்போ அந்த திரையரங்கம் இடிக்கப்படுவது உண்மையிலேயே மிகுந்த மன வருத்தத்தை தருகிறது. தலைவன் தலைவி படத்துல வர கோவில் அது உண்மையான கோவிலா? அப்படி அது உண்மையா இருந்தா அந்த கோவில் எங்க இருக்குன்னு திருநெல்வேலியில இருந்து கண்ணன் கேட்டிருக்காங்க. தலைவன் தலைவி படத்தில் இடம்பெற்றிருந்த அந்த கோவில் சம்பந்தப்பட்ட காட்சிகள்லாம் உண்மையான கோவிலில் தான் படமாக்கப்பட்டது. அந்த கோவிலுடைய பெயர் தூண்டி கருப்பர் கோவில். திருச்சி மாவட்டம் மருங்காபுரி வட்டத்தில் உள்ள வளநாட்டு கருகில் இந்த கோவில் அமைந்திருக்கிறது. ஜெய்சங்கர் சாரோட உண்மையான பேர் என்னன்னு சென்னையில இருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. ஜெய்சங்கருடைய இயற்பெயர் சங்கர் சுப்பிரமணியன். பேரறிஞர் அண்ணாவோட பயோபிக்க படமா எடுத்திருக்காங்களான்னு கடலாடில இருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. அறிஞர் அண்ணாவுடைய வாழ்க்கை வரலாற்றை இதுவரைக்கும் யாரும் திரைப்படமாக எடுக்கல. அப்படி எடுக்கின்ற முயற்சியிலும் இப்போது யாரும் ஈடுபட்டிருப்பதாக தெரியல. 3 படத்துல ஸ்ருதிஹாசன் மேம்க்கு முன்னாடி வேற ஒரு நடிகை கிட்ட தான் அந்த படத்தோட கதை சொன்னதா நான் கேள்விப்பட்டேன். அது உண்மையா? அந்த நடிகை யாருன்னு தாம்பரம்ல இருந்து கார்த்திக் கேட்டிருக்காங்க. 3 படத்தில் இடம்பெற்றிருந்த ஜனனி ராமச்சந்திரன் என்ற அந்த கதாநாயகியுடைய பாத்திரத்தை அமலாபாலை மனதிலே வைத்துக் கொண்டுதான் நான் எழுதினேன் அப்படின்னு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ஒரு பேட்டியில் கூட தெரிவித்திருந்தாங்க. அந்த படம் உருவான காலகட்டத்தில் அமலாபாலுடைய கால் ஷீட் ஒத்து வராதனால்தான் கமல்ஹாசனுடைய மகளான ஸ்ருதிஹாசன் அந்த படத்திலே கதாநாயகியாக நடித்தார். நாகராஜ் சாரோட ஆகாயம் படத்தை பத்தி சொல்ல முடியுமான்னு திண்டுக்கல்ல இருந்து விஜய் கேட்டிருக்காங்க. தினந்தோறும் நாகராஜத்தை இன்னைக்கு காலையில் கூட நான் பேசினேன். அடுத்த மாதம் 10ஆம் தேதிக்கு பின்னாலே அந்த படத்துடைய படப்பிடிப்பு தொடங்க இருப்பதாக என்கிட்ட அவர் சொன்னார். படப்பிடிப்பு தொடங்கினா தொடர்ந்து படப்பிடிப்பு நடத்த அவர் திட்டமிட்டிருக்கிறார். விஜய் சாரோட கடைசி படமான ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச்ல அஜித் சார், கமல்ஹாசன் சார், ரஜினிகாந்த் சார் கலந்துக்க போறதா சொல்றாங்க. அது உண்மையான? திருப்பூர்ல இருந்து ராஜு கேட்டிருக்காங்க. ஜனநாயகன் படத்தினுடைய பாடல் வெளியீட்டு விழாவில் ரஜினிகாந்த், கமல்ஹாசன், அஜித், சூர்யா ஆகியோர் கலந்து கொள்ள இருப்பதாக வெளியாகின்ற செய்திகள் உண்மையான செய்திகள் இல்லை.
ரஜினிகாந்த் சார் ஆல்பம் சாங்ல நடிச்சிருக்காங்களான்னு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. ரஜினி இது வரைக்கும் ஆல்பம் சாங் எதிலும் நடித்ததில்லை. கைதி 2 படத்தோட கால் ஷீட்டை கார்த்திக் சார் சுந்தர் சிக்கு கொடுத்ததா சொல்றாங்க, அது உண்மையா? சுந்தர் சி சாரோட படத்தை பத்தி சொல்ல முடியுமான்னு தோரணமலையிலேருந்து செண்பகராமன் கேட்டிருக்காங்க. சுந்தர் சியுடைய இயக்கத்திலே ஒரு படத்தை நடிப்பதற்கு கார்த்திக் பல மாதங்களுக்கு முன்னாலேயே ஒப்பந்தம் செய்யப்பட்டார். அதனால நீங்கள் சொல்கின்ற செய்தி உண்மையான செய்தி இல்லை. இதுக்கப்புறம் வரும் ஜென்ரேஷன்ல தேவர் ஃபிலிம் நிறுவனம் மாதிரி வேற ஏதாவது நிறுவனம் உண்மையான மிருகங்களை வச்சு படம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பொள்ளாச்சியில இருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. திரைப்படங்களில் உண்மையான மிருகங்களை வைத்து படம் எடுப்பது இப்பவே ரொம்ப கஷ்டமான காரியமா இருக்கு. அதனால எதிர்காலத்திலே தேவர் பிலிம்ஸ் மாதிரி அப்படி ஒரு நிறுவனம் அமைய வாய்ப்பு குறைவு. சிங்கப்பூர்ல ஃபர்ஸ்ட் தமிழ் சினிமா எடுக்கப்பட்ட படம் எதுன்னு கடலாடியில இருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. எம்ஜிஆர் இயக்கத்தில் உருவான உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் தான் சிங்கப்பூரிலே படப்பிடிப்பு நடத்தப்பட்ட முதல் தமிழ் திரைப்படம். சிவாஜி சார் எப்போல இருந்து சைவத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு சென்னையில இருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. பசும்பொன் படத்துடைய படப்பிடிப்பின் போது கூட அசைவம் சாப்பிடுபவராகத்தான் சிவாஜி இருந்தார். இந்த படத்துடைய டப்பிங் பணி நடைபெற்ற போது மெல்ல மெல்ல சைவமாக அவர் மாறிவிட்டார். இப்போ இருக்கிற பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லாம் ஏன் முன்ன மாதிரி கதை இலாக்கா வைக்கிறது இல்லை? அப்படி உருவாக்கினால் நல்ல படம் உருவாகும் தானேன்னு தோரணமலையிலேருந்து செண்பகராமன் கேட்டிருக்காங்க. பெரிய நிறுவனங்கள் கதை இலாக்கா வைக்க தயாராக தான் இருக்காங்க. ஆனால் கதை இலாக்கா வச்சு என்ன பண்ணுறது? என்ன பெரும்பாலான கதைகளை கதாநாயகர்கள் தானே தேர்ந்தெடுத்து தயாரிப்பு நிறுவனங்களுக்கே பரிந்துரைக்கிறாங்க. அப்படி இருக்க தயாரிப்பு நிறுவனத்தில் கதை இலாக்கா வச்சு என்ன பண்ணுறது? அடுத்து இன்று ஒரு தகவல். இசைஞான பேரொளி என்று இன்று வரையிலே இசை ரசிகர்களால் பாராட்டப்படுகின்ற கேபி சுந்தராம்பாள் அம்மையாருக்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கும் இடையே இருந்த அந்த பந்தம் இருக்க, அதை வார்த்தைகளால் விவரித்து சொல்ல முடியாது அப்படின்றது தான் உண்மை. ஒரு முறை மஞ்சள் காமாலை நோயால் எம்ஜிஆர் பாதிக்கப்பட்டிருந்தார். எம்ஜிஆர் பாதிக்கப்பட்டிருக்கின்ற செய்தி தெரிந்தவுடனே அவரை உடனடியாக பார்க்க வேண்டும் என்று விரும்பினார் கேபி சுந்தராம்பாள். எம்ஜிஆர் எங்கே இருக்கார் அப்படின்னு கேட்டு சொல்லும்படி தன்னுடைய உறவினரிடம் கேபி சுந்தராம்பாள் அம்மையார் சொன்ன செய்தி எப்படியோ எம்ஜிஆரை எட்டிவிட்டது. உடனடியாக தொலைபேசி மூலம் கேபி சுந்தராம்பாள் அம்மையாருடைய வீட்டை தொடர்பு கொண்ட எம்ஜிஆர், அம்மா என்னை பார்க்க வரதா தகவல் அனுப்பிச்சிருந்தாங்க, தயவு செய்து என்னை பார்க்க வர வேணான்னு சொல்லுங்கள், நானே வந்து அம்மாவை பார்க்கிறேன் என்று சொன்னதோடு நில்லாமல் அடுத்த 1 மணி நேரத்திலே கேபி சுந்தராம்பாள் அம்மையார் வீட்டுக்கு வந்து விட்டார். அவர் வந்த உடனே, ஏப்பா நீ பண்ணுற காரியம் நல்லாவா இருக்குது? உனக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் தானே உன்னை பார்க்க வரணும், நீ என்ன பார்க்க வர்றது என்ன நியாயம் என்று எம்ஜிஆரை பார்த்து கேட்டார் சுந்தராம்பாள். அதற்கு எம்ஜிஆர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? அம்மாவை மகன் வந்து பார்க்கறது தானே முறை என்பதுதான் எம்ஜிஆருடைய பதிலாக இருந்தது. உண்மையிலேயே தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய அன்னையின் இடத்தில் தான் கேபி சுந்தராம்பாள் அம்மையாரை வைத்திருந்தார் எம்ஜிஆர். இத்துடன் எந்த லென்ஸ் சிகிச்சை நிறைவு பெறுகிறது. மற்றும் அடுத்த லென்ஸ் சிகிச்சையிலே சந்திப்போம். அப்பா வீட்டு இருந்த பகுதியில் தான் அப்பா ராஜ்குமாரும் குடியிருந்தார். ராஜ்குமார் அங்கிள் எப்படின்னா அவரோட சன்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். சிவராஜ்குமார் இப்பவும் கான்டாக்டில் இருக்கேன் சிவராஜோட. அப்போ இவர் ராஜ்குமார் அங்கிள் எப்போ whenever he comes here for a restன்னு சொல்லலாம், அந்த மாதிரி வரும்பொழுதெல்லாம் நேராக இங்கே வந்துடுவார். வீட்டுக்கு வந்துட்டு இவர் அப்பா வர சொல்லி 2 பேரும் வாக்கிங் போவாங்க. அப்போ வந்து சிவராஜ் நாங்கெல்லாம் பேசிக்கிறோம், நம்ம பண்ணுறது எதுவும் பேசிட்டு போகிறாங்கப்பா வீட்டில். அப்பா இருந்தபோதே வின்சென்ட்டுக்கு நடிக்கணும்னு ஆசை இருந்ததா? 10th முடிச்ச டைம்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட போய் நான் ஒரு தடவை கேட்டேன், நடிக்கணும்னு ஆசை இருக்குன்னு. கொஞ்ச நேரம் ஒன்றுமே சொல்லலை அவர். ஏஐ திரைப்படத்தில் நீங்கள் அறிமுகமாவதற்கு முக்கியமான காரணம் சரத்குமார் இல்லையா? அப்போ பெசன்ட் நகரில் இருந்தார் சரத் அண்ணன். ஆமாம், அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா, ஸோ இஸ் இட் பாசிபிள் உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸில் ஏதாவது பண்ணுற மாதிரி. அப்புறம் என்ன பண்ணார், சரி நான் சொல்கிறேன் அப்படின்னு. ஆடிஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆக்சுவலாக நான் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாகவே இல்லை. ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் வந்து கௌதம் மேனன் சார் படம் காக்க டைமில். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.